கேரளா லாட்டரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். பார்த்தீங்கன்னா நாளைக்கு 3/8/2025 கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-14 நம்ம கொடுத்த ஆள் போடல 6 அப்படின்னா 5 நம்ம வந்து கொடுத்துருந்தோம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தபடியே நம்ம வந்து 1 அல்லது 0 வந்து வரும்னு சொல்லியிருப்போம். நேற்று வந்து சொல்லலை, வாய்ஸ் வெளியே நம்ம வந்து சொல்லியிருப்போம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1-0 மட்டும்தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 2 நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆள் போட பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஏ பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற இருந்தால் இவங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வின்னிங் 100 ரூபா, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வின்னிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 16,000, பிசி வின்னிங் 500, சி போர்டு 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு 50 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முடிய வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் பற்றி நம்ம 5 டேஸ் ரிசல்ட் எடுக்கலாம். இதில் வந்து 379 998 ஓகேவா. இதில் வந்து 379 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா பார்த்தீங்கன்னா 379 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 519 ஓகேவா. 519 இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சிது நமக்கு 6 அப்படி இல்லைனா 9, 6 அல்லது 9 தான் நம்ம கிடச்ச அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா 379 வச்சடிக்கு நமக்கு 6 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 277 376 இருக்குது. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 277 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆள் போர்டு நான் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 277 எஸ்ஐன் ஆப்ஷன் 519 வச்சு அடிக்கல. நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 5 அப்படி இல்லைன்னா 1, 5 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா பார்த்தீங்கன்னா 277 வச்சுருக்கு. நமக்கு 5 அப்படின்னா 1 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் 941. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் 597 அதில் முதல் 941 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நான் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 941 எஸ்ஐன் ஆப்ஷன் 519 வச்சுடியில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லைனா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2 8 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா பார்த்தீங்கன்னா 941 வச்சுருக்கு. நமக்கு 2 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 514 226 இருக்குது. அந்த முதலுக்கு 514 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்க்கலாம். ஓகேவா பார்த்தீங்கன்னா 514 எஸ்ஐன் ஆப்ஷன் 519 வச்சடியில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லைன்னா 0, 2 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 514 வச்சடியில் நமக்கு 2 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 354 014 இருக்குது. அதெல்லாம் 354 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 354 எஸ்ஐன் ஆப்ஷன் 519 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 3. ஓகேவா 9 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து 354 வச்சிருக்கு. நமக்கு 9 அப்படி இல்லைனா 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 9ஆம் நம்பர் கொஞ்சம் பாடுறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் பொறுத்தையில் நமக்கு வந்து 4ஆம் நம்பரே வந்து 2-3 டைம் அடிச்சிருந்தாங்க. 4க்கு 9ங்கிற ஆப்ஷன் ஒரு நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆனால் ஏ போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 9ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு மட்டும் வச்சு ட்ரை பண்ண முதல் நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம கணிப்பில் 9 அப்படின்னா 3ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. மச்சனை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி சார்ட் வச்சு 2 நம்பர்ஸ் நம்ம எப்போயுமே எடுப்போம். இது வந்து நான் வந்து வீடியோ போட்டால் லென்த்தாக வந்துட்டு நான் வந்து இப்போ கொடுக்கல. அதில் வந்து என்ன நம்பர்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேவா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸாக தெரியுது. ஓகே மீண்டும் 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 7ஆம் நம்பர். ஓகேவா 0 அல்லது 7ஆம் நம்பர் எடுத்துணும். இதில் 0 கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 9ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா
ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். இதில் 9009 9779 3003 3773 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 9009 வாரத்துக்கு நாளைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கான ஆள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 014 ஓகே 014. இதில் வந்து இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து யாருன்னு நம்ம வந்து பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா சண்முகம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 அல்லது 4 நம்பர் கொடுத்துருக்காப்புல. 2 நம்பருமே வந்து சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தது சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 அல்லது 6 நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. பட் ஆனால் ஒரு 5 நம்பர் மட்டும் வச்சுட்டாப்புல. இல்லைன்னா ஒரு வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். வேறு நம்பர் வச்சு ஏதாவது ஒன்று வச்சுருந்தா கூட 0 அல்லது 4 நம்பர் இனி 1 நம்பர் வச்சுருந்தா ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிராஜ் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 840 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஆட்டமே இல்லைன்னு மாதிரி தான் கொடுத்துருக்காப்புல. ஆனால் 40 அந்த 2 நம்பருமே வந்து சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. நவீன்குமார் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல் போர்டுக்கு பி போர்டுக்கு 4 நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் சி போர்டுக்கு கொஞ்சம் 4 நம்பர் கொஞ்சம் மிஸ் மாறிடுச்சு. அடுத்து வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 05 கொடுத்துருக்காப்புல. 0 வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிம்சன் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 அல்லது 0 வந்து கொடுத்துருக்காப்புல. 1 0 2 நம்பருமே வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? பார்ப்போன்னு வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டே வர்றாங்க. நாளைக்கு கொஞ்சம் 3ஆம் நம்பர் வந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் 3ஆம் நம்பர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 0 வந்து கொடுத்துருப்பல. 9 0 வந்து சூப்பராக வந்து 0 பாஸ் ஆகிருக்கு. அது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் மட்டும் வச்சுருந்தா அப்படின்னா ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருக்கலாம். பாக்ஸில் 2 நம்பர் வந்து சூப்பராக வந்து 4 0 வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பாலா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 அல்லது 7 நம்பர் எடுத்துருக்கல. 1ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக வினிங் கொடுத்துருக்காப்புல. அடுத்து நவீன்குமார் 4 நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் 4 நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 2 பேர் 4 நம்பர் வந்து பி போர்டுக்கு தான் கொடுத்துருந்தீங்க. ஆனால் சி போர்டுக்கு மாதிரி ஒன்று வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நவீன்குமார் இது 4 நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க. சாரி ப்ரோ, இவர் பாரு 4 நம்பர் யாராவது வருமானு கேட்டிருக்கப்பல. கொஞ்சம் நம்பர் எடுத்துகிட்டு எந்த பொருள் வந்து தெரியாமல் கொஞ்சம் தடுமாறிட்டாப்புல. நம்ம கணிப்பில் இன்றைக்கி வந்தது பார்த்திங்கன்னா 6 அல்லது 5 நம்பர் எடுத்தோம். 0 1 எடுத்தோம். ஓகேவா? நம்ம 4ஆம் நம்பர் நம்ம கணிப்பில் வரல. இல்லைன்னா நான் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். மதியன் அவர் பார்த்தீங்கன்னா 0 எடுத்துகிறாப்புல. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்பர் வந்து எடுக்கிறாப்புல. இந்த நம்பரை நீங்கள் வந்து ஆல் போர்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இவர் வந்து ஒரு நம்பர் கொடுத்தாலும் நம்பர்ஸ் வர மாதிரி நம்பர் தான் கொடுப்பாப்புல. ஆனால் கொஞ்சம் ஏ போர்டுக்கு மாறிடுச்சு. இல்லைன்னா சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருப்பாப்புல. கொஞ்சம் ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்துறாப்புல போர்டு மாறிடுது. கொஞ்சம் மதியன் அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? அடுத்து பவித்ரன் அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 4 நம்பர் இன்றைக்கி வரைக்கும் 4ஆம் நம்பர் மட்டும் பி போர்டுக்கு ஒரு 3 பேர் வந்து கேட்டீங்க. 3 பேருமே பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு தான் 4 நம்பர் வந்தால் மேட்ச் பண்ணிக்கிறீங்க. ஆனால் சி போர்டுக்கு போயிடுச்சு. முருகானந்தம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 5 1 எடுத்துருக்காப்புல. 1ஆம் நம்பர் சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் 2 நம்பர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா மணிகண்டன் நான் ஆல் போர்டுக்கு 6 கொடுத்து சொல்லவே. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து யாருமே ஃபுல்லாக பார்க்குறதில்ல. ஓகேவா ப்ரோ? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வீடியோவில் என்னென்ன நம்பர்ஸ் நான் வந்து சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இல்லைன்னா கடைசியில் நான் நம்பர்ஸ் கொடுக்குறப்பனாச்சும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பார்க்கணும். ஒரு நிமிஷம்னாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இடையில என்னதான் சொல்ல வர விஷயமும் அப்போ தான் தெரியும். ஓகேவா? இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாண்டியன் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கசிங்கி போட்டிருக்காப்புல. இன்றைக்கி 40-14 இன்றைக்கி ரிசல்ட்டு 41-14 வச்சிட்டாப்புல. இல்லைன்னா ஒரு போர் டிஜில் வின்னிங் வந்து ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து எடுத்துருவாப்புல. ஒரு சூப்பரான கசிங் எடுத்துருவாப்புல இன்றைக்கி. அப்புறம் இதே மாதிரி நிறைய பேர் வந்து கால்குலேட்டர் என்ன கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, நான் போட்டு பார்த்தேன் வேறு மாதிரி வருது, அந்த கால்குலேட்டர் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு போட்டுங்க. பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் கால்குலேட்டர் நீங்கள் எடுக்கலாம். கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு. இந்த வருஷம் நான் வந்து 2 வருஷமாக அந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியும். அது ஓகேவா? அதனால் உங்களுக்கு நீங்கள் அந்த கால்குலேட்டர் ஏற்றினாலும் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் கணக்கு கொஞ்சம் கஷ்டம், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்.
அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 நம்பர் சிங்கிள் நம்பர் வந்து கொடுத்துட்டாப்புல. 1 நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு நம்பர் கொடுத்துட்டாப்புல. ஒரு ஏபிக்கு வச்சுருந்தாப்புல ஏபிக்கு வச்சுருந்தாப்புல ஒரு 0-1 வந்து அப்படியே ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்புல. ஆல் போர்டு ட்ரை பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கிடச்சிருக்கும். நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கதிர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 இல்லாத 4ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்குல. 4ஆம் நம்பர் சூப்பராக வந்து நியூஸ் வந்துடும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் கொஞ்சம் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க, 0வும் கொடுத்துருந்தீங்க, 4ஆம் நம்பர் அதிகபட்சமான கொடுத்துருந்தீங்க எல்லாமே. ஆனால் பி போர்டுக்கு கொடுத்துருந்தீங்க, ஆனால் கொஞ்சம் சி போர்டுக்கு மாறிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா கஸ் பண்ணுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை அமுத்தி வச்சுங்க. மறக்காமல் புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான சிறப்பான கருத்துக்களை சந்திப்போம். ஓகேவா?